Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இது வந்து ஒரு சண்டே vlog. சண்டே வந்து எப்பவும் போல ரெகுலரா தான் காலையில இருந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு அப்புறமா நம்ம ஃபோன், அதுக்கு அப்புறம் டிவி எல்லாத்துலயுமே நம்ம நியூஸ் எல்லாம் பாக்கும்போது கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இப்படின்னு அவங்களே ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒரு வீடியோ பார்த்தா நிறைய சஜஷன் ஆகுதா. அதனால நிறைய விதமான வீடியோக்கள் பார்த்து பற்பல குழப்பத்துக்கு ஸ்னேகா வந்து ஆளாயிட்டா. அதனால தான் நம்ம சேனல்லே எந்தவித நெகட்டிவ் வீடியோவுமே வர்றதில்ல. எப்போவுமே எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் வேல கொண்டு போகிறோம். ஏன்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ரொம்ப டல் ஆகிட்டோம், நிறைய ஓவர் திங்கிங்லாம் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எடுடா கிளம்புடா வெளியே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபேமிலியாக வெளியே கிளம்பி வந்துட்டோம். நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆனோடனே கொஞ்சம் எனர்ஜி வந்துடுச்சு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாளாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு. பட் குவைத்தில் வந்து எல்லாமே ஓகே ஆகிட்டு இப்போது எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஓகேவாயிட்டு. பட் குவைத் வந்து ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா சேஃபாக தான் போயிட்டு இருந்தது. பட் இவங்கள வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன்னு நிறைய நமக்கு கொடுக்கும்போது நமக்கே இப்படிலாம் கூட நடக்க சான்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய பேர் வந்து சண்டே வந்து பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி பாட்டில், மெயினாக தண்ணி பாட்டில் நிறைய பேர் வாங்கினாங்க. வெஜிடபிள் எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க தான் போயிருக்கோம். ஸோ ஃப்ரூட்ஸ் செக்ஷனுக்கே ஃபஸ்ட்டே போயிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு. நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி வைக்க வேண்டியது இருக்குது. 2 பேரும் வீட்டில் இருக்கனால 2 பேருக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கொடுத்துட்ருக்கேன்னா அதனால நமக்கு வந்து தேவைப்பட்டுருக்கு. ஸோ வாட்டர் மெலன்னா 2 நாள் தான், அதுக்கு மேலே நமக்கு வந்து காணாதா. அதனால வாட்டர் மெலன், பனானா அதெல்லாம் வாங்க வந்தோம். இந்த வாட்டர் பாட்டில் தான் பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு. பட் நம்ம வந்து வாட்டர் பாட்டில் எதுவுமே வாங்கலை. நமக்கு தேவையான பால், தயிர், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸு கூடவே சேர்ந்து மீன் வந்து வாங்கணும் அன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காக. ஸோ மீன் வாங்க வெட்ட கொடுத்துருக்கேன். அது பக்கத்தில் தான் இந்த பாட்டிலை நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து நீங்கள் தண்ணிலாம் ரொம்ப குடிக்க மாட்டீங்க, நான் வந்து எனக்கு தண்ணி குடிக்க மறந்து போயிடுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான பாட்டில். 1.5 kg தான் வருது. ஒரு 2 லிட்டர் to 2.5 லிட்டர் குடிச்சிடலாம். நம்ம ஒரு நாளைக்கு அவ்வளோ குடிச்சிட்டாலே போதும், ஒன்றுமே குடிக்காதுக்கு அது கூட ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபாஹில் நெஸ்ட்டோட இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த டப்பாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் ஆனால் பார்க்க நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருந்தது. ஸோ நம்மளும் வாங்கலாமோ அப்படின்னு. பட் நமக்கு தான் தேவையில்லையே. ஸோ எடுத்து திரும்ப வைன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் ஆஸ் யூஷுவலாக என்ன ஷாப்பிங் பண்ணுமோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அடுத்தது நாள் டியூட்டிக்கு போகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெகுலராக ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு வெளியே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளோட ரெகுலர் லைஃப் வந்து மாறவே செய்யாது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் டியூட்டிக்கு போகணும், நம்மளுக்கு நம்ம 2 பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்மளோட டென்ஷன் போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட கூட நிறைய பேர் கமெண்ட்டில் சிஸ்டர் நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லலாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிங்க. குவைத்தில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப சேஃபாக இருக்கும். கூடவே சேர்ந்து ஒருத்தங்க கூட கேட்டாங்க, இப்படிலாம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீங்கள் இந்தியாவுக்கு எதுவும் போகிற மாதிரி பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா போகிற மாதிரி இப்போ பிளான் இல்லை. யூஸ்வலாகவே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் ரொம்ப டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். அதுவும் இந்த வார்லாம் நடந்துகிட்ருக்கு, ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குது. அதனால கல்ஃப் கண்ட்ரிலேருந்து போகிற எல்லா டிக்கெட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதாக பேனிக் ஆகிட்டு இவ்வளோ பெருசாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தான் அதுக்கான பைசாவுக்கும் நம்ம தான் சேர்ந்து உழைக்கணும். அதனால கொஞ்சமாக நம்ம இதே மாதிரி அமைதியாக இருந்தோம்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன், எல்லாமே நார்மலாக ஆயிரும். உலகமே நல்லா நார்மலாக சமாதானமாக இருக்கட்டும் சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நம்ம அன்றைக்கி ஒரு 5 to 6 மட்டும்தான் வெளியே இருந்தோம். உடனே வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா பயங்கர சூடு காற்றடிச்சுது. அதனால் இது அடுத்த நாள் காலையில் வந்து நான் 6:30க்கு தான் இப்போ எந்திரிச்சிட்ருக்கேன். பாப்பாலாம் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் எல்லாமே பண்ணிடுவேன். ஏன்னா வெயிலாக இருக்கிறனால நைட்டே பண்ணி வைக்க முடியல. அதனால் காலையில் இப்படி 6:30க்கு எந்திரிச்சு வேகமாக பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் என்னை விடவே மாட்டான், என் காலை பிடிச்சிட்டே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து அவசரமாக காலையில் கிளம்பி கிச்சனுக்கு போனால் ஒரு 1 hour to 1.5 hours நான் முடிச்சிடுவேன். இது நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்க ஐட்டங்கள் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து எல்லாம் சோக் பண்ணி வச்சுட்டு நைட் ரொட்டீன் கரெக்டாக முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 1 hour, அதுக்கப்புறமா அவள் தூங்கவும் மாட்டாள் காலையில் பெருசாக. நம்ம மத்தியானம் தான் தூங்குவாங்க மேடம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லோரும் பட்னியாக தான் கிடக்கணும். அதனால
அன்னைக்கு மெனு வந்து பயிரை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை வந்து அவிச்சிட்டு மீதியை வந்து பயிறு தோசை போட்டுட்டோம் காலையில். அதுக்கு கூட்டுக்கு வந்து கொண்டக்கடலையே மொத்தமாக ஒரு குருமா வச்சுட்டேன். அதை வந்து காலையிலைக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு மத்தியானமும் குழம்புக்கு அதே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா ஃபஸ்ட்டு எந்திரிச்சாச்சு. ஹேடன் சார் அதுக்கப்புறம் போய் அவங்க தான் எழுப்பி விடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் பாப்பா தான் எந்திரிப்பா. அவள் எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப அவனை போயிட்டு கொஞ்சம் அவனை தட்டி பிடிச்சி எழுப்பிட்டு வந்துடுவாள். அப்போ தான் அவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம எந்திரிச்சிட்டா கூட இருக்க ஆளும் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுப்பி விட்டுட்டு வந்துடுவாள். அவங்க அண்ணன் உடனெல்லாம் எந்திரிக்க மாட்டான். அவங்க அண்ணன் அவளை ட்ரை பண்ணுவான். அவளை எப்படியாவது பக்கத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு. ஸ்கூலுக்கு எப்போவும் எழுப்பிடும் போது உடனே எந்திரிச்சு போய் ரெடி ஆயிடுவான். பட் இப்போ நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம். அதனால் அவர் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து பெட்டில் அண்ணனும் தங்கச்சி இருந்து விளையாண்டுட்டே இருப்பாங்க. ரிலாக்ஸ்டாக விளையாடுவாங்க. அவங்களுக்கே போதும்னா தான் எந்திரிச்சு வருவாங்க. அவன் நல்லா அவன்கிட்ட காலையில் போயிட்டு நல்லா கதை பேசுவாங்க, பாட்டு பாடி காமிப்பான். ரைம்ஸ்லாம் பாட்டு காமிச்சு அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிடுவாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா மெதுவாக ப்ரஷ் பண்ண வருவாங்க. இப்படி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு. என்கிட்ட நிறையவே ரொட்டீன் வீடியோ கேட்கிங்க. மெயினாக பாப்பாவோட ரொட்டீன், பாப்பாவுக்கு என்ன சாப்பிட கொடுக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். அவங்க வந்து ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு அப்படி இங்கே அங்கே நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. கடைசியாக நான் தான் ப்ரெஷ் பண்ணி விடுவேன். பட் அவங்களுக்கு நடந்து ப்ரெஷ் பண்ணுறதை எங்கேயோ பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களும் ஒரே நடையாக தான் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு. அவளுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ். அந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு ஒரு 2 நடந்துட்டு வருவாள். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுறது. இது வந்து ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஏசிலே இருக்கனால ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்டரே இல்லாமல் ஆயிடும். இவங்க 2 பேருமே ட்ரை ஸ்கின்னு. ஸோ கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னா லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்றணும் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும், குளித்ததுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக நாங்கள் 3 மாதமாக வீட்டிலே இருக்கோமா, அதனால் இன்னும் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ஜூஸ் போட்டிருந்தேன், ஸ்வீட் மெலன் ஜூஸு. அதுவும் இடையில வந்து குடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா வெயிலாக இருக்கிறனால ஸ்வீட் மெலன், வாட்டர் மெலன்லாம் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜூன் மந்த் முடிய போது, ஜூலை ஆகஸ்ட்டில் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இனிமேல் தான் வெயில் நிறைய அடிக்கும், ருத்துபா அடிக்கும். அதில் இவங்க வேறு தேவையில்லாமல் போர் நடக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ கல்ஃப் மக்கள் ஆல்ரெடி ஜூலை ஆகஸ்ட்டு கல்ஃபில் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அதில் இதை வேற பண்ணி மக்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இந்த வெயிலும் எங்களுக்கு 2 மாதத்தில் சூப்பராக முடிஞ்சிடும். அதனால் இங்கே எல்லாருமே நல்லா சேஃபாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா ஊரெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே தள்ளி வந்து இருக்கோம். அதுலேயும் நிறைய விதமான நியூஸ்கள் வந்து நம்மளை வந்து டென்ஷன் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. ஸோ நீங்களாம் இதை பற்றி என்ன கருத்தில் இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே எந்த கல்ஃப் கண்ட்ரியில் எங்கே இருக்கீங்க? இப்போ எல்லாமே அங்கே நார்மல் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குவைட் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டில் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. இவ்வளோ பாட்டில் கழுவுறதுக்கு இவ்வளோ ப்ரஷ்ஷு வச்சுருக்கேன். அதில் எந்த ப்ரஷ்லாம் ஓகேன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்